பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்துல ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் நமக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைக்கிறான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்துவும் தேவனுடைய வார்த்தையினாலே சத்துருவை ஜெயம் பெற்றார். இன்றைக்கு நமக்கு சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை மண்ணிலிருந்து விளையக்கூடிய தாவர உணவு வகைகள் மற்றும் விலங்கின உணவு வகைகள், பறவைகளை உணவாக மனிதர்கள் புசிக்கலாம். ஆனால் உள்ளான ஆத்மாவிற்கு உணவு அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து தேவன் தமது மன்னாவை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய விடுதலையை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய தெய்வீக சமாதானத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு வேண்டிய சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அனுதினம் நமக்கு தேவையான வல்லமைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில மன ரீதியாக நம்முடைய கட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை நமக்கு வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தை பிரதானமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். டெய்லி தினந்தோறும் தூங்கி எழுந்த உடனே இந்த வேதத்தை எடுத்து, இந்த வேதத்தை வாசித்து, இந்த வேதம் நம்முடைய ஆத்மாவை நிரப்ப வேண்டும். ஒரு வாகனத்துக்கு எப்படி எரிபொருள் அவசியமோ, நம்முடைய ஆத்மாவுக்கு எரிபொருள் தேவனுடைய வார்த்தை. இங்குதான் நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவு செய்யப்படுகிறது. நம்முடைய எல்லா தேவைகளும் பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படுகிறது தேவனுடைய வார்த்தையில் இருந்தான். அதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது, யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய சரீரமாகிய அவருடைய பாடுகள் மரணத்தை குறித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் மயமா இருக்கிறார். அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நமக்கு புது ஜீவனை கொடுத்து இருக்கிறது. அது பெற்றுக்கொண்ட அந்த நித்திய நமக்கு மீட்பை நாம் அனுதினம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில நினைத்திருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில இந்த வார்த்தையை நமக்குள் தரித்திருக்கும் போது தேவன் மெய்யான விடுதலையை உங்கள் வாழ்க்கையில தருவார். ஒருவேளை நீங்க எந்த கடினமான பாதையில நீங்கள் இந்த நேரத்துல இருந்தாலும், உங்களுக்கு வேண்டிய தெய்வீக சுகத்தை, விடுதலையை, சமாதானத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர் கொடுக்க போதுமானவர். இந்த நேரத்துல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரன். ஜெபம் பண்ணுங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் புதிய மன்னாவை கர்த்தர் பரலோகத்துல கொடுப்பார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் தேவையான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆகாரத்தை, நம்முடைய தெய்வீக அப்பத்தை, ஆண்டவரே பரலோக மன்னாவை அனுதினம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இந்த வார்த்தையே எங்களுக்கு சுவாசமாக, இந்த வார்த்தையே எங்களுக்கு ஜீவனா இருக்க, இந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.